மகாபாரத போர் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே நடந்த குருக்ஷேத்திர போர் சில காரண காரியங்களால் பல நல்ல மனிதர்களை காவு வாங்குச்சு. இந்த மகாபாரதத்தில் பல வலிமை மிக்க கதாபாத்திரங்கள் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான டேலண்ட்டும் இருக்கும். இந்த போர் 18 நாட்கள் நடந்தது. இதை 18 நாட்கள் வரைக்கும் நடக்க விடாமல் ஒரே நாளில் முடிக்கிற திறமை இவருக்கு இருக்கு. வேற யாரு? கிருஷ்ணராக தானே இருக்க முடியும்னு யோசிக்கிறீங்களா? அதான் இல்லை. கிருஷ்ணர் தான் போரில் கலந்துக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாரே. அப்போது வேற யாரா இருக்க முடியும்? கதையை முழுசாக கேளுங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது கதைவாசம். உங்கள் கூட நான் நந்தினி பேசிகிட்ருக்கேன். மகாபாரதத்தில் இருந்தவங்க எல்லாருமே ரொம்ப ஆற்றல் மிக்கவர்கள். இந்த வீரன் நினச்சிருந்தா குருக்ஷேத்திர போரையே ஒரே நிமிஷத்தில் முடிச்சிருக்க முடியும். அவர் தான் பார்பரிகா. இவர் போர்க்கலைகளில் சிறந்த பீமனோட பேரன். அரக்கு மாளிகையில் பாண்டவர்களை கொல்ல சதித்திட்டம் தீட்டினாங்க கௌரவர்கள். அந்த அரக்கு மாளிகையை இரவோடு இரவா தீக்கிரையாக்குனாங்க. ஆனால் பாண்டவர்களும் குந்தியும் விதுரரோட முன்னெச்சரிக்கையால் ஏற்கனவே ஒரு சுரங்கம் அமைச்சிருந்தாங்க. மாளிகையில் 6 பேரும் இறந்து போயிட்டதை நம்ப வச்சு அந்த சுரங்க வழியில் தப்பிச்சு போய் காட்டில் வாழ்ந்தாங்க. அங்கே தான் பீமன் ஹிடிம்பியை சந்திச்சாரு. அசுரன் ஹிடிம்பனோட தங்கை தான் ஹிடிம்பி. பார்த்ததும் பீமன் மேலே காதல் வர அவனையே திருமணமும் செஞ்சுக்கிறா. அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் கடோத்கஜன். கொஞ்ச நாட்கள்லையே பீமனும் மற்ற பாண்டவர்களும் குந்தியும் அங்கிருந்து போக வேண்டியிருந்தது. ஹிடிம்பி கிட்டையும் கடோத்கஜன் கிட்ட இருந்தும் விடை பெற்று கிளம்புறாங்க பாண்டவர்கள். இந்த கடோத்கஜனுக்கு நாகக்கன்னிகையான அகிலாவதியோட திருமணம் நடந்தது. இவங்களுக்கு பிறந்த மூத்த மகன் தான் பார்பரிகன். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். குருக்ஷேத்திர போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் அங்கிருந்த தலை சிறந்த வீரர்கள் கிட்ட ஒரே ஒரு கேள்வியை கேட்டாரு. அது என்னன்னா, போர் முடிய எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு. பீஷ்மர் போரை முடிக்க 20 நாட்கள் ஆகும்னு சொன்னாரு. துரோணர் 25 நாட்கள்னு சொன்னாரு. கர்ணன் 24 நாட்கள் ஆகும்னு சொன்னாரு. அதே போல அர்ஜுனன் 28 நாட்கள் ஆகும்னு சொன்னாரு. ஆனா வலிமை மிக்க பார்பரிகாவோ இந்த போரை முடிக்க தனக்கு 1 நிமிடம் மட்டுமே போதும்னு சொன்னாராம். ஒரு போரை, அதுவும் குருக்ஷேத்திர போரை எப்படி 1 நிமிஷத்துல முடிக்க முடியும்னு எல்லாரும் ஆச்சரியமா அவரையே பார்த்தாங்க. எல்லாம் அறிந்த கிருஷ்ண பரமாத்மாவும் தனக்கு எதுவும் தெரியாதது போல பார்பரிகா கிட்டையே, அது எப்படி பார்பரிகா 1 நிமிஷத்துல உன்னால எப்படி போரை முடிக்க முடியும் அப்படின்னு கேட்டாரு. தான் சிறந்த சிவபக்தனும் சிவபெருமானால தனக்கு வரமாக கொடுக்கப்பட்ட 3 அம்புகளை வச்சு இந்த மகாபாரத போரையே ஒரே நிமிஷத்துல முடிக்க முடியும் அப்படின்னு சொன்னாரு. சிவபெருமானோட தீவிர பக்தனான பார்பரிகா அவரை நோக்கி கடும் தவம் இருந்து சக்தி வாய்ந்த ஒரு வரத்தை வாங்கினாரு. அது என்ன வரம் அப்படின்னா, மந்திர சக்தி பொருந்திய 3 அம்புகள். முதல் அம்பு அவரை அழிக்க நினைக்கிற எல்லா எதிரிகளையும் குறிவைக்குமாம். 3வது அம்பு குறிவைத்த அத்தனை பேரையும் அழிச்சிட்டு மறுபடியும் அவரோட அம்பு கூட்டுக்குள்ள வந்துருமாம். 2வது அம்பு அவர் காப்பாற்ற நினைக்கிற மக்கள், பொருட்கள் அப்படின்னு குறிவைக்கப்படாத மற்றவங்களை காப்பாத்துமாம். அழிக்க வேண்டியவற்றை முதல் அம்பை வைத்து குறிவைக்கவும், 3ஆம் அம்பை கொண்டு குறிவைத்தவற்றை அழிக்கவும் செய்யலாம். 2ஆம் அம்பை வைத்து காக்க வேண்டியவற்றை காக்கவும் செய்யலாம். இந்த 3 மந்திர அம்புகளை கொண்டதுனால பார்பரிகாவை தீன் பாந்திரின்னு சொல்வாங்க. பார்பரிகாவோட இந்த சக்தியை தெரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ணர் அவரோட லீலையை ஆரம்பிச்சிட்டாரு. பார்பரிகா கிட்ட அந்த அம்புகளை பிரயோகப்படுத்தி காட்டும்படி கேட்குறாரு. 2 பேரும் காட்டுக்கு போறாங்க. அங்க இருந்த ஒரு மரத்தோட இலைகளை குறி வச்சு எடுக்க நினைச்சாரு. கொஞ்ச நேரம் பார்பரிகா கண்களை மூடி இருக்கும் போது அந்த மரத்துல இருந்த ஒரு இலைய பிச்சு தன்னோட பாதத்துக்கு அடியில மறைச்சு வச்சுக்கிட்டாரு கிருஷ்ணர். பார்பரிகா தன்னோட முதல் அம்பை வச்சு மரத்துல இருந்த இலைகளுக்கு குறி வச்சாரு. அது எல்லா இலைகளையும் குறிவைத்து விட்டு கடைசி இலையை குறிவைக்க கிருஷ்ணரோட பாதத்தை பார்த்து வந்துச்சு. கிருஷ்ணர் தன்னோட பாதத்தை தூக்குனதும் அந்த கடைசி இலையையும் குறிவச்சது. 3வது அம்பை செலுத்தியதும் குறிவைக்கப்பட்ட அனைத்து இலைகளும் ஒரே இடத்துல கொண்டு வந்து குவிக்கப்பட்டுச்சு. பார்பரிகாவோட இந்த திறமைய கிருஷ்ணர் பாராட்டினாரு. சரி, டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. இந்த சிறந்த வீரன் யார் பக்கம் நின்று போரிட போறான்னு தெரியணுமே, அதையும் கேட்டாரு கிருஷ்ணர். பார்பரிகா, இந்த மகாபாரத போர்ல நீ யார் பக்கம் நின்று போர் செய்ய போற அப்படின்னு. இதுல என்ன சந்தேகம் கிருஷ்ணரே, நான் பாண்டவர்கள் பக்கமாக தான் நின்று போரிடுவேன். அவங்க தான் இப்போ பலவீனமானவங்களா இருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. அப்ப சரி, நீ மட்டும் பாண்டவர்கள் பக்கம் நின்று போர் செஞ்சேன்னா பாண்டவர்களோட அணியே வலிமை மிக்கதா மாறும் அப்படின்னாரு கிருஷ்ணர்.
இதை கேட்டதும் பார்பரிக்கா குழம்பி போனாரு. இதுல குழம்புறதுக்கு என்ன இருக்கு? முதல்ல பார்பரிக்கா இதைத்தானே கிருஷ்ணர்கிட்ட சொன்னாருன்னு பாக்குறீங்களா? இதுலயும் ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா பார்பரிக்கா வாங்கிட்டு வந்த வரம் அப்படி. அவரோட யுத்த நியதிப்படி எந்த அணி தோற்கும் தருவாயில நிக்குதோ அந்த அணிக்கு சார்பா நின்றுதான் போரிடணும். அப்படி பார்த்தா முதல்ல பாண்டவர்கள் பக்கம் நின்று போரிட்டா அவங்களோட அணி வலுவடையும், கௌரவர்கள் அணி தோற்கும் நிலைக்கு தள்ளப்படுவாங்க. அடுத்து கௌரவர்களோட அணியில இருந்து போரிட வேண்டிய நிர்பந்தம் வரும். அப்போ பாண்டவர்கள் அணி வலுவிழக்கும். இப்படி அணி மாறி மாறி போர் செஞ்சுட்டு இருந்தா எல்லாருமே அழிஞ்சு பார்பரிக்கா மட்டும்தான் உயிர் பழைப்பாரு. இதைத்தான் கிருஷ்ணரும் பார்பரிக்காவுக்கு உணர்த்த நினைச்சாரு. இது என்னடா சோதனை, தன்னோட வரமே இப்படி போரிட முடியாம குறுக்க நிக்குதுன்னு குழம்பிட்டு இருந்த அந்த சமயத்துல தான் கிருஷ்ணர் பார்பரிக்கா கிட்ட அதை கேட்டாரு. பார்பரிக்கா, இந்த போரோட முடிவை மாத்தக்கூடிய சக்தி நிறைந்த ஒரு வீரன் இருக்கான், அவனோட தலை எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாரு. யாருன்னு சொல்லுங்க கிருஷ்ணரே, உடனே அவனோட தலையை கொய்து கொண்டு வரேன்னு சொன்னாரு. உன்னோட சொந்த பந்தங்களுக்காகவும் போரோட முடிவுக்காகவும் நிற்க நினைக்காம குருவிற்கு கொடுத்த தட்சணைப்படியும் சிவபெருமானின் நிபந்தனைப்படியும் போர் செய்ய நினைத்த உன் தலை தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாரு கிருஷ்ணர். கொஞ்சம் கூட கலங்காம தன்னோட தலையை பலி கொடுக்க முன் வராரு பார்பரிக்கா. அவரோட பக்தியை வியந்த கிருஷ்ணர் பார்பரிக்காவுக்கு ஒரு வரம் கொடுக்கறதா சொன்னாரு. கிருஷ்ணரே, நான் இறந்து போனாலும் இந்த போரை என் 2 கண்களால பார்க்கணும் அப்படின்னு வரம் கேட்டாரு. பார்பரிக்கா கேட்ட வரத்தை கிருஷ்ணர் கொடுத்ததும் தன்னோட தலையை துண்டிச்சுக்கிறாரு பார்பரிக்கா. அவரோட தலையை மலையோட உச்சியில கொண்டு வைக்கிறாரு பீமன். அதனால மகாபாரத போரை முழுசா தன்னோட 2 கண்களாலும் பார்த்தாரு பார்பரிக்கா. யுத்தம் முடிஞ்சதும் வெற்றியடைந்த பாண்டவர்கள் இந்த போரின் வெற்றிக்கு முக்கிய காரணம் யாருன்னு விவாதம் செஞ்சாங்க. கிருஷ்ணர்கிட்ட அதற்கான பதிலையும் கேட்டாங்க. அதுக்கு கிருஷ்ணரோ, எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, இந்த போரை முழுசா பார்த்தவன் பார்பரிக்கா தான், அவனையே கேளுங்க அப்படின்னு சொன்னாரு. எல்லாரும் பார்பரிக்கா தலை வைக்கப்பட்டிருந்த அந்த மலை உச்சிக்கு போனாங்க. யார் இந்த போரின் வெற்றிக்கு முக்கிய காரணம்னு பார்பரிக்கா கிட்ட கேட்டாங்க. ஆனா அவரோ பாண்டவர்கள் யாரையும் கை காட்டாம கிருஷ்ணரோட புத்தி சாதுரியமும் அவரோட ஆலோசனைகளும் தான் இந்த வெற்றிக்கு மிக முக்கிய காரணம்னு சொன்னாரு. ஏன்னா இந்த போர் நடந்துட்டு இருக்கும் போது கிருஷ்ணர் செய்த லீலைகளை அவரால் மட்டுமே முழுசா பார்க்க முடிஞ்சது. பார்பரிக்காவோட தலை கிருஷ்ணரின் ஆசீர்வாதத்தோட ரூபாவதி ஆற்றுல மூழ்குச்சு. கலியுகம் ஆரம்பிச்சு பல வருடங்களுக்கு அப்புறமா ராஜஸ்தான் சிகார் மாவட்டத்துல ஒரு காட்டு கிராமத்துல புதைஞ்சிருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அந்த காட்டு கிராமத்தோட மன்னன் ரூப்சிங் சௌஹான் தன்னோட கனவுல பார்பரிக்கா தலை இருக்கிற இடத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல ஒரு கோவிலையும் கட்டினாரு. ராஜஸ்தான்ல பார்பரிக்கா காட்டு ஷியாம்ஜியா இன்னைக்கு வரைக்கும் வணங்கப்பட்டு வராரு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. மேலும் இது போன்ற கதைகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒன்றாக பயணிப்போம். நன்றி, வணக்கம்.